வணக்கம். நான் உங்கள் கருணைவேந்தன் பேசுகிறேன். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னோம்னா, மாணவர்களுக்கு குறிப்பாக 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வானது துவங்க இருக்குது. சரி, இந்த பொதுத் தேர்வு துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு பார்த்தோம்னா, ஆஹா எப்படி நான் எக்ஸாம் எழுத போகிறனோ, என்ன மார்க்கை நான் ஸ்கோர் பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க. முதல்ல இந்த தேர்வினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நம்ம படிக்கிறத எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நல்லா படித்து முடிச்சுட்டு நல்ல கல்லூரியில் அந்த படிப்பையும் படித்து முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் வேலை தேடுதல் அப்படிங்கிற ஒரு படலும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எதுக்காக நம்ம வேலைக்கு தேடுறோம்? நல்ல ஒரு பொருளாதார சுதந்திரம் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த பொருளாதார சுதந்திரத்தை நம்ம அடைந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் நாமும் நல்லா இருக்க முடியும், நம்ம குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அவங்களையும் நம்ம நல்லா வச்சுக்க முடியும். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு 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 கண்டுபிடிப்புக்காக தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாகலாம், அல்லது ஒரு சாதனையாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய லட்சிய கனவாக இருக்கலாம். ஓகே, அதற்காக தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்து இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த தேர்வில் மாணவர்களாகிய நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னு சொன்னோம்னா, நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், 5th, 8th, 9th, 10th அப்படின்ட்டு வந்திருப்போம். இதுக்கெல்லாம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஏன் இந்த பொதுத் தேர்வாகிய 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 10ஆம் வகுப்பு தான் என்னன்னு கேட்டோம்னா, உங்களுடைய முன்னேற்றத்தையே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக மாற்றதுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்வு இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுடைய தாய் தந்தையரோ அல்லது நீங்களோ அல்லது உங்கள் உறவினர்களில் பார்த்தோம்னா நல்ல நிலைமைக்கு வந்தவர்களோ உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருப்பாங்க. நீ இந்த துறையை தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொன்னோம்னா, 11th இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ நல்லா படிச்சுன்னு சொன்னோம்னா உனக்கு கல்லூரியில் நல்ல ஒரு சீட் கிடைக்கும். அதை பொறுத்து உன்னுடைய வேலைக்கான வேலைக்கான அந்த தேடுதல் சிறப்பாக இருக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போது இந்த 10ஆம் வகுப்பில் நீங்கள் நல்ல ஒரு தேர்ச்சி அடைந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தான் 11ஆம் வகுப்பில் உங்கள் லட்சிய கனவை அடைவதற்குண்டான அந்த சப்ஜெக்டை அந்த கோர்ஸை உங்களால் 11th எடுக்க முடியும். அதே போல தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா 12ஆம் வகுப்பு மாணவர்களும் கிட்டத்தட்ட நீங்கள் 10ஆம் வகுப்புலேயே உங்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் 11th முடிச்சிட்டீங்க, இப்போ 12th வந்தாச்சு. இப்போ இந்த 12th உங்களுடைய தேர்ச்சியின் அடிப்படையை பொறுத்தே உங்களுக்கு பிடித்த கல்லூரியில் நீங்கள் விரும்பிய பாடத்தை எடுக்க முடியும். அதுவும் எப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா 10 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அந்த 10 பேரில் 3 பேர் திறமைசாலிகளாக இருப்பாங்க. இன்றைக்கு சூழ்நிலை எப்படின்னு கேட்டோம்னா, பங்கு பெறுகிற அத்தனை பேருமே திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. குறிப்பாக மாணவர்களை சொல்ல போனோம்னா எல்லோருக்கும் பார்த்தோம்னா கவுன்சிலிங்லாம் எப்படி கிடைக்குது? 1/2 மார்க் வித்தியாசம், 1 மார்க் வித்தியாசம். இப்போ பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய கவுன்சிலிங்கில் நான் போய் உட்காந்துருக்கேன். ஒரு உச்சகட்ட மார்க்கு, இப்போ ஒரு 500 மார்க்குக்கு 498 அப்படின்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த 498ல் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 மாணவர்கள் எந்திரிச்சு நிற்கிறாங்க. 498.5% அப்படின்னு 5 அப்படின்னு சொன்னோம்னா கூட அதில் கூட ஒரு 20-30 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போது முதல்ல 1, 2, 3 ஏதோ அப்படி இருந்த இடத்துல இப்போ மாறி பங்கு கொள்கின்ற அத்தனை பேருமே மிகச்சிறந்த திறமைசாலிகளாக இருக்காங்க. அப்போ நீங்கள் யாரு கூட தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, உங்களை ஒத்த திறமைசாலியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட தான் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. அப்போ உங்களுடைய தேர்ச்சியினுடைய திறமை எவ்வளவு வாய்ந்ததாக இருக்கும் நீங்களே ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 12ஆம் வகுப்பினுடைய முக்கியத்துவம், நீங்கள் காலேஜில் நல்ல கோர்ஸை எடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கோர்ஸ் எடுப்பதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இத்தனை வருடங்களாக நீங்கள் உங்களுடைய கல்வி கற்றுக்கொள்வதற்காக என்ன நல்லா மெனக்கெடல் இருந்துச்சோ, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் ஒரு டியூஷனை கற்றுட்டு வருவீங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு ஹோம் டியூஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. புரியுங்களா? உங்களுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய சிரமங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு இல்லாமல் இருந்தோம்னாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுப்பதற்கு ஒருபோதும் குறைவில்லாமல் செய்து கொடுத்துருப்பாங்க. இது மறுக்கப்பட முடியாது. இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னு சொன்னோம்னா உங்களுடைய ஆசிரியர்களுடைய மெனக்கெடல் அப்படின்ட்டு இருக்கும்.
நீங்கள் நல்லா அவங்க வந்துட்டு ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்கிறாங்கன்னா 60 பேருமே நல்ல மார்க்குன்ட்டு இல்லை, அதாவது ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய பேரை காப்பாற்றுறதுக்காக நான் கற்றுக் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்திருக்கான்னு பாரு, அந்த பெயரை பெற்று தருவான் அப்படிங்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க. ஸ்கூலினுடைய எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுக்கு உண்டான பெருமை, இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய தேர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் மார்க்குக்காக தயவு செய்து படிக்காதீங்க. மார்க் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் 80 மார்க்குக்காக படிக்கணும்னா உங்களால் 80 மார்க்கு மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் 90 மார்க்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களால் 90 மார்க் மட்டும்தான் எடுக்க முடியும். எனவே மாணவர்களே, மார்க்குக்காக படிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிங்க. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு இவ்வளவு தானா அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னாவே ஏன்னா பெஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் ஒன்று சரியாக செய்துட்டீங்கன்னா அடுத்த முறை மிகச்சரியாக செய்கிறதுக்கு உங்களால் தான் முடியும். அந்த மிகச்சரியாக இருக்கிறத கூட அடுத்த முறை மிக மிக சரியாக உங்களால் தான் முடியும். அதனால் மார்க்குக்காக நீங்கள் படிக்காதீங்க. இத்தனை நாள் உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, தான் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் சரி, இதெல்லாம் தாண்டி நான் எனக்காக என்ன செய்ய போகிறேன், என்னுடைய எதிர்காலத்தில் நான் என்னவா மாறணும், என்னுடைய லட்சியத்தை எப்படி நிறைவேற்ற போகிறேன், அதுக்கு இந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு தருணமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி உங்களுடைய மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை இந்த தேர்வில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களால் கண்டிப்பாக இந்த தேர்வை சாதனையாக மாற்ற முடியும். ஏன்னா உங்களுடைய இந்த ஒரு தேர்ச்சியில் தான் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய தாய் தந்தையினுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய உற்றார் உறவினர்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோருத்துக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கௌரவமானவர்களாக சிறந்த வழியில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த தேர்வு மட்டும்தான் நிர்ணயிக்க முடியும். அதனால் ஏற்கனவே நீங்கள் சிறப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனவே தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறந்ததாக அமைவதற்கு இந்த தேர்வு தான் துவக்கம் என்பதை மனதில் வச்சு நீங்கள் இந்த தேர்வினை எழுதும் பொழுது வெற்றி உங்களுடைய வசமாகும். தேர்வினை எதிர்கொள்ளவிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கருணைவேந்தனின் வாழ்த்துக்கள். நன்றி.